BMW சொகுசு காரை மதிக்காத மனிதர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அது மட்டும் இல்லாமல் 6 வயசில் தான் அவங்களோட பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. கேட்கவே வினோதமாக இருக்குல்ல? ஆமாம், இது எங்கே நடக்குது அப்படின்னா டென்மார்க் அப்படின்ற ஒரு நாட்டில், அமைதிக்கு பேர் போன நாட்டில் தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வீடியோவில் டென்மார்க்கை பற்றி தான் நம்ம சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணமூர்த்தி. டென்மார்க் உலகத்திலேயே அமைதிக்கு பெயர் போன நாடு வந்து டென்மார்க். இந்த கண்ட்ரி தான் வந்து ரொம்பவே பிரபலமானது. அமைதினா அப்படி பொதுவாக ஃபாரின் கண்ட்ரியில் நிறைய பேரை வந்து போயிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு நாடா, அந்த நாட்டில் போய் பாருங்கள் எப்படி இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ட்ராவல் பண்ணுறதுலேருந்து எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நாடு மாதிரி கிடையாது, கவான் கத்திக்கிட்டு போகிற அந்த மாதிரி கிடையாது, அமைதியான ஒரு நாடாக இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து ஃபாரின் போயிட்டு வந்தவங்க சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த டென்மார்க் நாட்டில் எப்படின்னா, பொருளுக்கு வந்து எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்க. பொருளுக்கோ ஒரு கட்டிடத்துக்கோ எதுக்குமே சரி, இந்த நாட்டு மக்கள் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்களாம். ஒரு BMW காரில் போகிறவனை விட சைக்கிளில் போகிறவனை மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்து உயர்வாக வந்து எண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நாட்டில் வந்து ஹுமனிட்டி, மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ரொம்பவே அதிகமாக வந்து பார்க்குறாங்க. மனிதாபிமானத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவமும் அதிகமாக கொடுக்குறாங்க. இந்த நாட்டில் ஒரு பிறந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வயசு கழிச்சு மட்டும்தான் வந்து ஸ்கூலுக்கே அனுப்புகிறாங்களாம். இவங்க வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து படித்து முடிச்சுட்டு வெளியே வராங்க அப்படின்னா அவங்க 30 வயசில் தான் வெளியே வருவாங்க. ஏன்னா இவங்க 6 வயசில் தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கல்விக்கு வந்து ரொம்பவே வந்து இலவசம். இந்த கல்வியில் வந்து இவங்க பயிலும் போதே வந்து எந்த துறையை வேணாலும் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்து பயிலலாம். ஏன்னா இதில் வந்து அவங்க படிக்கும்போதே வந்து இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எந்த மருத்துவத்துக்கும் சரி, ஒரு இன்ஜினியருக்கும் சரி ஈக்குவலான சேலரி தான். ஸோ அதனால் வந்து இதில் வந்து பாகுபாடு இல்லாமல் மருத்துவத்தில் போனால் வந்து அதிகமாக சம்பாதிக்கலாம், இல்லை இதில் சம்பளம் குறைவு அப்படின்ற வேற்றுமையே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் வந்து ஒரு எம்பியாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபாரின் கம்பெனி இல்லை வேறு எந்த நாட்டிலேருந்து போன மக்களாக இருந்தாலுமே சரி, அந்த நாட்டில் இப்படி ஒரு சட்டம் இருக்குது. என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரோ ஒரு கம்பெனியோட ஹெட்டாக இருந்தாலும் சரி, சிஇஓவாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியோட கக்கூஸ் கழுவுற லேபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே வந்து ஹவுஸ் கீப்பராக இருந்தாலுமே சரி, அவங்க எல்லாருமே ஈச் அண்ட் ஒன் ஒரே டேபிளில் எல்லோரும் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. எந்த ரூமில் உட்காந்து சாப்பிட்றாங்களோ, யார் என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அதுதான் அவங்களுக்கும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றது அந்த நாட்டோட கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் அந்த பார்லிமெண்ட்லேயும் சரி, அந்த நாட்டோட பார்லிமெண்ட்லேயும் எதிர்க்கட்சி தலைவரும் சரி, ஆளுங்கட்சி தலைவரும் சரி, எல்லாருமே சரி, லோக்சபாவில் இருக்கவங்க, அந்த மாதிரி சபா நம்ம இந்தியாவில் இருக்குது. அதே போல் மற்ற நாட்டிலையும் இருக்குதுல்ல, அதில் இருக்கிறவங்களும் எல்லாம் ஈச் அண்ட் ஒன் எவரி1 எல்லோரும் ஒன்றா தான் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுவாங்களாம். அதே போல் சகோதரத்துவம் இதெல்லாம் ஊக்குவிக்கும் விதமாக அந்த நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கிளப் மூலயமா வந்து ஒரு 30 வீடை வந்து கட்டிக்கிட்டுருவாங்களாம். அந்த 30 வீட்லேயும் வந்து ஒரு 30 குடும்பத்தை வந்து குடியேற விட்டுருவாங்க. அந்த குடியேற விட்டுனதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா, இவங்க அந்த யார் வீட்டுக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம், போயிட்டு எப்படி வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி டே 1 ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா, இப்போது நான் வந்து அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மற்ற இருக்க 29 குடும்பத்துக்கும் நாங்கள் தான் சமைக்கணும். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல? நாங்கள் தான் வந்து சமைக்கணும். இன்றைக்கி நாங்கள் சமைத்தோம் அப்படின்னா 29 நாளைக்கு நாங்கள் சமைக்கவே தேவை கிடையாது, மற்றவங்க சமைப்பாங்க. இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள சகோதரத்துவத்தை உயர்த்துவதற்காக இந்த மாதிரி வந்து அந்நாட்டு அரசு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காலேஜ் வந்து படிக்கிறாங்கன்னு சொன்னால, அதில் வந்து படிக்கும்போதே அவங்களுக்கு வந்து அதுக்கான ஊதியத்தையும் வந்து இந்த நாட்டு அரசு வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் வந்து பொருளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும்தான், சைக்கிளில் போகிறவங்க மட்டும்தான் வந்து ரொம்ப உயர்வாக எண்ணுவாங்க. BMW காரு, ஒரு பொருளை வந்து அதிகமாக சம்பாரிச்சிட்டு நான் தான் உயர்வாக இருக்கிறேன் அப்படின்றத எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த நாட்டில் அது வந்து
ஒரு கேவலமாக வந்து பார்ப்பாங்க. சைக்கிளில் போகிறவனை மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து உயர்வாக வந்து எண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த டென்மார்க் கண்ட்ரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அப்படி வந்தால் தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.